வாங்க இன்றைக்கி தண்டங்கீரையும் வாழைக்காயும் போட்டு பொரியல் பண்ணலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். அது பொரிஞ்சதும் 10 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அது கூடவே காரத்துக்கு 3 காஞ்ச மிளகாயை கிள்ளி சேர்த்துக்கலாம். இப்போ அதில் 2 வாழைக்காயை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அது கூடவே தண்டங்கீரையை சுத்தம் பண்ணி கழுவி அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம கீரைன்றதுனால மூடி வைக்கக்கூடாது, ஓப்பன்லேயே வச்சு வேக வைக்கலாம். இதை அந்த கீரையில் இருக்க தண்ணி விட்டு வரும், அதுலேயே இந்த வாழைக்காயும் நம்மளுக்கு வெந்து வந்துடும். பாருங்கள், வாழைக்காய் வெந்துருச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான வாழைக்காயும் தண்டங்கீரையும் போட்ட பொரியல் தயார்.